அனைவருக்கும் வணக்கம். மாணவ செல்வங்களே, நாம் இன்றைக்கு பார்க்க போகிறது 2ஆம் பருவத்தில் இயல் 1 உரைநடை பகுதியில் தமிழரின் கப்பற்கலை அப்படின்ற தலைப்பில் வரக்கூடிய உரைநடை பகுதியை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதனுடைய பாதி பகுதி போன வகுப்புலேயே மிஸ்ஸு என்ன பண்ணியிருந்தேன் அவங்களுக்கு நடத்திட்டனால இப்போ மீதம் இருக்கக்கூடிய பகுதிகளை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். போன வகுப்பில் என்ன பார்த்தோம்? கப்பலை பற்றிய சங்ககால நூல்களின் இலக்கியங்கள்லாம் என்னென்ன குறிப்புகள் இருந்தது, திருக்குறளில் இருந்தது, அகநானூரில் இருந்தது, சேந்தன் திவாகரத்துலலாம் இருந்தது அப்படின்றத படித்தோம். நீர்வழி பயண தொடக்கம் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்றதையும் பார்த்தோம். இப்போ அடுத்த வகுப்பில் இப்போ பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தோன்னா கப்பல் கட்டும் கலை. கப்பல் கட்டும் கலையில் பழந்தமிழர்கள் எவ்வாறு சிறந்து விளங்கினார்கள். இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம நமக்கு அறிவியல் கண்டுபிடிப்புகள் நிறைய இருக்கனால இப்போ செய்கிறது எல்லாமே நமக்கு சாத்தியம். அந்த காலத்தில் தொழில்நுட்பத்தில் முன்னேற்றமே இல்லாத காலத்திலேயே எப்படி சிறந்த அளவில் ஒரு கலையை, கப்பல் கட்டும் கலையை எப்படி திறம்பட செய்தாங்க அப்படின்றத பல நூல்களின் வாயிலாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. பாருங்கள், ஃபஸ்ட்டு கப்பல் கட்டும் கலையில் இவங்க என்ன பண்ணாங்கன்னா கப்பல் கட்டில் தன்னுடைய அறிவால், பட்டறிவால் என்ன பண்ணாங்க, கப்பலை திறம்பட அமைச்சாங்க. ஏன்னா பெருந்திரளான மக்களையும், பழைய காலத்தில் வான்வழி பயணம் கிடையாது, அதனால் பெருந்திரளான மக்களையும் நிறைய பொருட்களையும் எடுத்து செல்வதற்கு கப்பல் மிக பயன்படுது. அதனால் அந்த கப்பலை எப்படி வடிவமைச்சிருந்தாங்கன்னா வலிமையானவையாகவும் திறம்படவையாகவும், அதில் எந்த கோளாறும் வந்துடக்கூடாது, எந்த பழுதும் ஏற்பட்டுறக்கூடாது அப்படின்ற அளவுக்கு நல்ல திறம்பட உருவாக்கியிருந்தாங்க. சரி, இங்கே பார்க்கலாம். தமிழர்கள் முற்காலத்திலேயே கப்பல் கட்டும் கலையை நன்கு அறிந்திருந்தனர். கப்பல் கட்டும் கலைஞர்கள் கம்மியர் என்று அழைக்கப்பட்டனர். கப்பல் செய்கிறவங்கள என்ன பேர் சொல்லி கூப்பிட்டாங்கன்னா கம்மியர் என்று அழைக்கப்பட்டனர். இதனை களஞ்சை கம்மியர் வருகென கூயி காதை 25 அடி 124 இந்த குறிப்பு மூலமாக களஞ்சை கம்மியர் அப்படின்னா, களஞ்சைனா கப்பல்களை உருவாக்கக்கூடிய கம்மியர், வருகென கூயி அப்படின்ற மணிமேகலை அடியால் அறியலாம். இது மணிமேகலை நூலில் இடம்பெற்றிருக்கு இந்த வரி அப்படின்னு சொல்லி நமக்கு எடுத்து காட்டுறாங்க. பெருந்திரளான மக்களையும் பொருள்களையும் ஏற்றி செல்லும் வகையில் பெரிய கப்பல்களை தமிழர் உருவாக்கினர். நீண்ட தூரம் கடலிலேயே செல்ல வேண்டி இருந்ததால் கப்பல்களை பாதுகாப்பானவையாகவும் வலிமை மிக்கவையாகவும் உருவாக்கினர். ரொம்ப மக்களை ஏற்றிட்டு போச்சு, அதேமாதிரி பொருள்களையும் ஏற்றிட்டு போகிறனால அது பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. அதே மாதிரி வலிமை மிக்கவையாகவும் உருவாக்கினர். கப்பல் கட்டுவதற்கு உரிய மரங்களை தேர்ந்தெடுப்பதில் தமிழர்கள் மிகுந்த கவனம் செலுத்தினர். கப்பல்கள் தண்ணீரிலேயே இருப்பவை என்பதால் தண்ணீரால் பாதிப்பு அடையாத மரங்களையே கப்பல் கட்ட பயன்படுத்தினர். நீர்மட்ட வைப்பிற்கு வேம்பு, இலுப்பை, புன்னை, நாவல் போன்ற மரங்களை பயன்படுத்தினர். பாருங்கள், இங்கே கப்பல்களை எப்படி வடிவமைச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. தண்ணீர்லேயே இருக்கிறனால தண்ணீரில் பாதிப்பு அடையாத மரங்களை மட்டும்தான் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, தேர்ந்தெடுத்து கப்பல் கட்ட பயன்படுத்தியிருந்தாங்க. நீர்மட்ட வைப்பு இருக்குன்னா தண்ணிக்கு மேலே மிதந்துட்டுருக்குல்ல, அதுக்கு என்னென்ன மரங்களை பயன்படுத்தியிருந்தாங்கன்னா வேம்பு, இலுப்பை, புன்னை, நாவல் போன்ற மரங்களை பயன்படுத்தினாங்க. அப்புறம் பக்கவாட்டுகளுக்கு மேலெல்லாம் இருக்கும்ல, அதுக்கு என்ன மரங்களை பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா பக்கங்களுக்கு தேக்கு, வெண்தேக்கு போன்ற மரங்களை பயன்படுத்தினர். மரத்தின் வெட்டப்பட்ட பகுதியை வெட்டுவாய் என்றனர். மரத்தில் வெட்டப்பட்ட பகுதியை அதுக்கு வெட்டுவாய். அதன் நிறத்தை கொண்டு மரத்தின் தன்மையை அறிவர். அதனுடைய நிறத்தை வச்சு என்ன பண்ணுறாங்களா, மரத்தின் அது உறுதியாக இருக்குமா, இல்லை போலாக இருக்குமா, எளிதாக உடையுமா அப்படின்னு சொல்லிலாம் கண்டுபிடிக்கக்கூடிய திறன் பெற்றிருந்தனர். கண்ணடை என்பது இழைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் ஆகும். இழைக்கிறாங்கள, மரத்தை இழைக்கும் போது அது உள்ள சுருளாக இருக்கும். சில இதெல்லாம் நம்ம பார்த்தாலே தெரியும். அது மாதிரி அதில் சில உருவங்கள்லாம் தெரியுமா. அந்த உருவங்களுக்கு என்ன பேர் அப்படின்னு சொன்னால் கண்ணடை அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பாருங்கள், மேலும் சுழி உள்ள மரங்களை பயன்படுத்தாமல் தவிர்த்தனர். நம்ம மரம் அறுக்கும் போதே தெரியும், சுழி சில மரங்கள்லாம் பார்த்தோன்னா சுழி இருக்கிற மாதிரி இருக்கும்.
அறுத்து முடித்தோன்னா அந்த வெள்ளை பகுதியில் பார்த்தோன்னா அந்த மாதிரி சுழி இல்லாத மரங்களை மட்டும்தான் அவங்க பயன்படுத்தியிருந்தாங்க. நீளம், அகலம், உயரம் ஆகியவற்றை சரியான முறையில் கணக்கிட்டு கப்பல்களை உருவாக்கினர். சரியான முறையில் என்ன பண்ணாங்களாம், நீளம் அகலம் இவ்வளோ தான் இருக்கணும், உயரம் இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்னா தான் ஒரு கப்பலை வடிவமைக்க தெரியணும். அந்த மாதிரி சரியாக கணக்கிட்டு கப்பல்களை உருவாக்கினர். இவற்றை தச்சு முழம் என்னும் நீட்டல் அளவையால் கணக்கிட்டனர். இதுக்கு பேர் என்ன தச்சு முழம். அவங்க கணக்கிடுறதுக்கு பேர் தச்சு முழம். பெரிய படகுகளின் முன்பக்கத்தை யானை, குதிரை, அன்னம் முதலியவற்றின் தலையை போன்று வடிவமைப்பதும் உண்டு. முன்பக்கத்தை என்ன பண்ணியிருக்காங்க, அழகுபடுத்தணும் அப்படின்றதுக்காக யானை, குதிரை, அன்னம் போன்ற வடிவில் பழைய காலத்தில் வடிவமைச்சிருந்தாங்க. கரிமுக அம்பி, பரிமுக அம்பி என்றெல்லாம் இவை அழைக்கப்பட்டன. அந்த மாதிரி உருவங்கள் இருந்ததுன்னா அதுக்கு கரிமுக அம்மி, பரிமுக அம்மின்னு பேர் வச்சுருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், மரங்களையும் பலகைகளையும் ஒன்றோடு ஒன்று இணைக்கும் போது அவற்றுக்கு இடையே தேங்காய் நார், பஞ்சு ஆகியவற்றில் ஒன்றை வைத்து நன்றாக இறுக்கி ஆணிகளை அரைந்தனர். இப்போ கேப் விழும்ல, ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரத்துக்கும் ஒரு சின்ன கேப்பாவது, பலகைகளை அடிக்கும்போது சின்ன கேப்பாவது விழும். அதுக்கு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா பழைய காலத்தில் தேங்காய் நார், பஞ்சு அதெல்லாம் வச்சு அந்த ஓட்டை விழாமல் இருந்தால் தான் தண்ணி உள்ளே வராமல் இருக்கும், கப்பலுக்குள்ளே வராமல் இருக்கும் அப்படின்றதுக்காக தேங்காய் நார், பஞ்சு போன்றவற்றை என்ன பண்ணாங்க, அந்த ஓட்டைக்கு இடையில வச்சு அதுக்கு மேலே என்ன பண்ணாங்கன்னா ஆணிகளை அடிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆணிகளை அடிக்க ஆரம்பிச்சினாங்க. அப்புறம் சுண்ணாம்பையும் சணலையும் கலந்து அரைத்து அதில் எண்ணெய் கலந்து கப்பலின் அடிப்பகுதியில் பூசினர். சுண்ணாம்பையும் சணலையும் அரைச்சி அதை என்ன பண்ணியிருந்தாங்க, எண்ணெயோடு கலந்து கப்பலுடைய அடிப்பகுதியில் பூசிட்டாங்க. அப்போ தான் தண்ணி உள்ளே வராமல் இருக்கும் அப்படின்றதுக்காக. இதனால் கப்பல்கள் பழுதடையாமல் நெடுங்காலம் உழைத்தன. இதனால் கப்பல்கள் தண்ணினால் எந்த பாதிப்பும் மரங்களுக்கு வராமல் இருந்தது அப்படின்றாங்க. இம்முறையை இத்தாலி நாட்டை சேர்ந்த மார்கோ போலோ என்னும் கடற்பயணி வியந்து பாராட்டியுள்ளார். இந்த முறையை செய்கிறதுக்கு அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் இத்தாலி நாட்டுக்கு மார்கோ போலோ நம்ம இந்தியாவுக்கு வந்தபோது இவங்க கட்டக்கூடிய கப்பல் கலையை பார்த்து வியந்து பாராட்டுறாரு. இரும்பு ஆணிகள் துருப்பிடித்து விடும் என்பதால் மரத்திலான ஆணிகளையே பயன்படுத்தினர். இரும்பு ஆணிகள் வச்சு பயன்படுத்திட்டோன்னா என்ன துருப்பிடிச்சிரும் நாளடைவில் அப்படின்றதுக்காக மரத்தாலான ஆணிகளையே பயன்படுத்தினர். இந்த ஆணிகளை தொகுதி என்பர். இந்த ஆணிகளுக்கு என்ன பேருனா தொகுதி. பாருங்கள், மரங்களை தேர்ந்தெடுப்பதில் தமிழர்கள் சிறந்து விளங்கினார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கப்பல்லே தண்ணிக்குள்ளேயே கப்பல் இருக்கிறனால அது பழுதடையாமல் இருக்கக்கூடிய மரங்களை மட்டும்தான் தேர்ந்தெடுத்தாங்க. என்னென்ன மரங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, கீழே அடிப்பகுதியில் இருக்கக்கூடியதுக்கு வேம்பு, இலுப்பை, புன்னை, நாவல் போன்ற மரங்களை பயன்படுத்தியிருந்தாங்க. பக்கவாட்டுக்கு தேக்கு, வெண்தேக்கு போன்ற மரங்களை பயன்படுத்தியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மரத்தின் வெட்டப்பட்ட பகுதிக்கு என்ன பேர் சொல்லியிருந்தாங்கன்னா வெட்டுவாய் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மரத்தில் இருக்கக்கூடிய அறுக்கப்பட்ட பகுதியில் ஏதேனும் உருவங்கள் அமைஞ்சிருந்ததுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கண்ணடை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கப்பல்களை வடிவமைச்சிட்டு அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பகுதிக்கு ஏதாவது உருவங்கள் யானை, குதிரை, அன்னம் அந்த மாதிரிலாம் உருவங்கள் அமைச்சிருந்தாங்க. அதுக்கு கரிமுக அம்பி, பரிமுக அம்பி அப்படின்னு சொல்லி அம்பிலாம் பேர் வச்சுருந்தாங்க. அப்புறம் மரங்களையும் பலகைகளையும் ஒன்றோட ஒன்று அப்படி இணைக்கும்போது இடையில் ஏதாவது இடைவெளி ஏற்படும் போது அதுக்கு தேங்காய் நார், பஞ்சு போன்றவற்றை வைத்து மரத்தால் ஆன ஆணிகளையே பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கு கீழே கப்பலுக்கு கீழே என்ன பூசியிருந்தாங்க அப்படின்னா சுண்ணாம்பையும் சணலையும் அரைத்து அதோட எண்ணெய் கலந்து கப்பலுடைய அடிப்பகுதியில் பூசியிருந்தாங்க. அதனால் கப்பல்கள் பழுதடையாமல் நீண்ட காலம் உழைச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆணிக்கு பயன்படுத்துகிறாங்களா, மரத்தால் ஆன ஆணிகளை பயன்படுத்துறதுக்கு என்ன பேருனா தொகுதி. அப்புறம் இத்தாலி நாட்டை சேர்ந்த மார்கோ போலோ என்ன பண்ணுறாரு, நம்மளுடைய தமிழுடைய கப்பல் கட்டும் கலையை பார்த்து வியந்து பாராட்டி உள்ளார். அதுக்கு அடுத்தது பாருங்கள், பாய்மர கப்பல்களை எப்படி வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள். காற்றின் உதவியால் செலுத்தப்படும் கப்பல்கள் பாய்மர கப்பல்கள் எனப்பட்டன. பாய்மர கப்பல்னால் நீ எதை சொல்லுவ, நம்ம போட்டு மாதிரியே இருக்கும், ஆனால் மேலே ஒரு துணி மாதிரி வச்சு கட்டிட்டு அதில் போவாங்க, அதுதான் பாய்மர கப்பல். பெரிய பாய்மரம், திருக்கைத்தி பாய்மரம், காண பாய்மரம், கோசு பாய்மரம் போன்ற பல வகையான பாய்மரங்களை தமிழர் பயன்படுத்தினர். நிறைய பாய்மரத்துடைய வகைகள் இருந்தது. பெரிய பாய்மரம்,
திருக்கைத்தி பாய்மரம், காண பாய்மரம், கோசு பாய்மரம் போன்ற பல வகையான பாய்மரங்களை தமிழர் பயன்படுத்தினர். பாய்மரங்களை கட்டும் கயிறுகளும் பல வகையாக இருந்தன. அதை கட்டக்கூடிய கயிறுகளை என்ன சொல்கிறாங்களாம், பல வகையாக இருந்தது. அந்த கயிறுகளுக்கெல்லாம் பேர் பாருங்கள்: ஆஞ்சான் கயிறு, தாம்பாங்கயிறு, வேடாங்கயிறு, பளிங்கை கயிறு, மூட்டாங்கயிறு, இளங்கயிறு, கோடிப்பாய் கயிறு என்பவை அவற்றுள் சில. பாய்மர கப்பலின் பாய், கயிறு ஆகியவற்றில் பழுது ஏற்படும் போது அவற்றை மரப்பிசின் கொன்று இணைத்தனர் என்று பரிபாடல் கூறுகிறது. பாருங்கள், கயிறுக்கே இவ்வளோ வகை சொல்கிறாங்க. இவங்க நிறைய வகை சொல்கிறாங்க பாருங்கள். பாய்மரத்தில் நிறைய வகை: பெரிய பாய்மரம், திருக்கைத்தி பாய்மரம், காண பாய்மரம், கோசு பாய்மரம் போன்ற பல வகையான பாய்மரங்களை தமிழர் பயன்படுத்தினர். பாய்மரங்களை கட்டும் கயிறுகளுக்கு என்ன பேர்லாம் பாருங்கள்: ஆஞ்சான் கயிறு, தாம்பாங்கயிறு, வேடாங்கயிறு, பளிங்கை கயிறு, மூட்டாங்கயிறு, இளங்கயிறு, கோடிப்பாய் கயிறு கயிறுனுடைய வகைகள். இதை என்ன பண்ணுறாங்க, இதுக்கு பழுது ஏற்பட்டால் மரப்பிசின் கொண்டு அதை என்ன பண்ணிடுவாங்களாம், சரி பண்ணிடுவாங்க அப்படின்றாங்க. அதுக்கு அடுத்தது பாருங்கள்: ஆங்கிலேயர்கள் கட்டிய கப்பல்களை 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழுது பார்க்க வேண்டும். ஆனால் தமிழர் கட்டிய கப்பல்களை 50 ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று வாக்கர் என்னும் ஆங்கிலேயர் கூறியுள்ளார். ஆங்கிலேயர் கட்டிய கப்பல்களை 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பழுது பார்ப்பாங்களாம். ஆனால் இந்தியர்கள் கட்டிய கப்பல்களை 50 வருஷம் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னவர் யாருன்னா வாக்கர். பாருங்க, அதுக்கு அடுத்தது கப்பலின் உறுப்புகளுக்கு என்னென்ன பேர்லாம் வச்சுருக்காங்க. கப்பல் பல்வேறு வகையான உறுப்புகளை உடையது. எறா, பருமல், வங்கு, கூம்பு, பாய்மரம், சுக்கான், நங்கூரம் போன்றவை கப்பலின் உறுப்புகளுள் சிலவாகும். பாருங்கள், கப்பல் உறுப்புகளுடைய பேர் வச்சுருக்காங்க பாருங்கள்: எறா, பருமல், வங்கு, கூம்பு, பாய்மரம், சுக்கான், நங்கூரம் போன்றவை கப்பலின் உறுப்புகளுள் சிலவாகும். கப்பலின் முதன்மையான உறுப்பாகிய அடிமரம் எறா எனப்படும். கப்பலுடைய முதன்மையான உறுப்பு முதல்ல அடியில் வைக்கணும், அதுக்கு பேர் எறா. குறுக்கு மரத்தை பருமல் என்பர். குறுக்கில் வைக்கிறதுக்கு பருமல், அதுக்கு பேர். கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்புவதற்கும் பயன்படும் முதன்மையான கருவி சுக்கான். கப்பலை கரெக்டாக திருப்புறதுக்கு நம்ம ஸ்டேரிங் மாதிரி சொல்லுவோம்ல, அதே மாதிரி அதுக்கு பயன்படுத்தக்கூடிய கருவிக்கு பேர் சுக்கான். கப்பலை நிலையாக ஓரிடத்தில் நிறுத்தி வைக்க உதவும் உறுப்பு நங்கூரம். இது எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு இடத்துல கப்பலை நிறுத்தி வைக்கணும்னா அதுக்கு நங்கூரம் தேவை. சமுக்கு என்னும் ஒரு கருவியையும் கப்பல்களில் பயன்படுத்தினர் என்று கப்பல் சாத்திரம் என்னும் நூல் குறிப்பிடுகிறது. இது காந்த ஊசி பொருத்தப்பட்ட திசை காட்டும் கருவியாக இருக்கலாம் என ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். காந்த ஊசி என்பது ஒரு திசை காட்டக்கூடிய கருவியாக பயன்பட்டிருக்கு பழைய காலத்தில். அதே மாதிரி கப்பல் செலுத்துபவர்களை மாலுமி, மீகாமான், நீகான், கப்பலோட்டி முதலிய பல பெயர்களால் அழைப்பர். பாருங்கள், என்னென்ன பேர் பாருங்கள்: கப்பல் செலுத்துபவரை மாலுமி, மீகாமன், நீகான், கப்பலோட்டி முதலிய பல பெயர்களால் அழைப்பர். அதுக்கு அடுத்தது பாருங்கள்: கப்பலை செலுத்தும் முறை, கலங்கரை விளக்கம் கொடுத்துருக்காங்க. கப்பலை செலுத்தும் முறை: காற்றின் திசையை அறிந்து கப்பல்களை செலுத்தும் முறையை தமிழர்கள் நன்கு அறிந்திருந்தனர். இவ்வுண்மையை நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக என்னும் புறப்பாடல் அடிகளில் வெண்குயர்த்தியர் குறிப்பிடுகிறார். கடலில் காற்று வீசும் திசை, கடல் நீரோட்டங்களின் திசை ஆகியவற்றை தமிழர்கள் தம் பட்டறிவால் நன்கு அறிந்து அவற்றிற்கேற்ப உரிய காலத்தில் சரியான திசையில் கப்பலை செலுத்தினர். திசை காட்டும் கருவியை பயன்படுத்தியும் வானில் தோன்றும் விண்மீன்களின் நிலையை வைத்தும் திசையை அறிந்து கப்பலை செலுத்தினர். பாருங்கள், பழைய காலத்தில் கடலில் காற்று வீசக்கூடிய திசை தெரியணும். கடல் நீரோட்டங்களின் திசையை பழங்கால தமிழர்கள் தன்னுடைய பட்டறிவால், தன்னுடைய அனுபவ அறிவால் நன்கு தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. அதே மாதிரி திசை காட்டி கருவியையும் பயன்படுத்தி கப்பலை செலுத்தினர். அதே மாதிரி வானில் தெரியக்கூடிய விண்மீன்களை பயன்படுத்தியும் திசையை அறிஞ்சு வச்சுருந்தாங்க. கப்பல் ஓட்டும் மாலுமிகள் சிறந்த வானியல் அறிவையும் பெற்றிருந்தனர்.
கோள்களின் நிலையை வைத்து புயல், மழை போன்றவற்றை தோன்றும் காலங்களையும் கடல் நீர் பொங்கும் காலத்தையும் அறிந்து தகுந்த காலத்தில் கப்பல்களை செலுத்தினர். பாருங்கள், கோள்களின் நிலையை வச்சு இப்போ நம்ம எப்படி சேட்டலைட் மூலமாக, செயற்கைக்கோள் மூலமாக நமக்கு புயல் வருது, மழை வருது எல்லாம் நமக்கு தெரியுது. அது இல்லாத, வசதி இல்லாத காலத்துலேயே என்ன பண்ணியிருந்தாங்க, அந்த மாலுமிகள் அதை பற்றி அறிவிய அவங்க தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. கடல் நீர் பொங்கும் காலத்தையும், சில இடத்துல கடல் நீர் சீற்றமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நியூஸ்லலாம் கேள்விப்பட்டிருப்போம்ல, அதையும் அவங்க நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது கலங்கரை விளக்கம். கடலில் செல்லும் கப்பல்களுக்கு துறைமுகம் இருக்கும் இடத்தை காட்டுவதற்காக அமைக்கப்படுவது கலங்கரை விளக்கம் ஆகும். உயரமான கோபுரத்தின் உச்சியில் ஒளி வீசும் விளக்கினை கொண்டதாக இஃது அமைக்கப்படும். பாருங்க, உயரமாக இருக்கிற இடத்துல இது வச்சுருப்பாங்க. கோபுரத்தின் உச்சியில் ஒளி வீசும் ஒரு விளக்கனை வச்சுருப்பாங்க. களம் என்றால் கப்பல், கரைதல் என்றால் அழைத்தல். களம்னா கப்பல், கரைதல்னா அழைத்தல். கப்பலை அழைக்கும் விளக்கு என்னும் பொருளில் இது கலங்கரை விளக்கம் எனப்பட்டது. கரையை நோக்கி அழைக்கக்கூடிய விளக்கு அப்படின்றனால இதுக்கு பேர் என்ன வந்துச்சுன்னா கலங்கரை விளக்கம். பெரிய கப்பல்கள் துறைமுகத்தில் கரைக்கு அருகில் வர இயலாது. எனவே கப்பலில் வரும் பொருட்களை தோணிகள் மூலம் கரைக்கு கொண்டு வந்தனர். இச்செய்தியை, பெரிய கப்பல்கள் நம்ம கரை வரையும் வர முடியாது, ஓரளவு குறிப்பிட்ட தூரத்துலேயே அது என்ன பண்ணிடும், நின்றுடும். அதுலேருந்து என்ன பண்ணியிருப்பாங்க, தோணிகள் மூலமாக, படகுகள் மூலமாக தான் என்ன பண்ணியிருப்பாங்க, கிட்ட வரையும் நம்மளால் கொண்டு வர முடியும். களம் தந்த பொற்பரிசும் கழித்தோணியால் கரை சேர்க்குந்து. முற்காலத்தில் மக்கள் பயணம் செய்வதற்கு மட்டும் என்று புறநானூறு கூறுகிறது. முற்காலத்தில் மக்கள் பயணம் செய்வதற்கு மட்டுமன்றி போர் புரியவும் கப்பல் பெரிதும் பயன்பட்டது. ஆனால் இக்காலத்தில் பெரும்பாலும் பொருள்களை ஏற்றி செல்லவே கப்பல்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அவற்றை சரக்கு கப்பல்கள் என்பர். போருக்கு பயன்படும் பெரிய கப்பல்களும் இன்று உள்ளன. இன்றைக்கும் இப்போ நம்ம பழைய காலத்திலே போருக்கு பயன்படுத்துகிற கப்பலும் வச்சுருந்தாங்க. இப்போ என்ன பண்ணுறோம், நிறைய சரக்கு கப்பல்கள் தான். நமக்கு பெரிய கனமான பொருள்லாம் எதில் தான் எடுத்துகிட்டு போவாங்க, கப்பலில் மட்டும்தான் எடுத்துகிட்டு போக முடியும். இத்தகைய சீர்மிகு கப்பல் கலையில் நம் முன்னோர் சிறந்து விளங்கினர் என்பது நமக்கு பெருமை அளிக்கும் செய்தியாகும். பாருங்கள், இப்போ அதுக்கப்புறம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து. தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியது டேஷ். எதை பயன்படுத்தினாங்கன்னா சிறிய நீர்நிலைகளை, களம், வங்கம், நாவாய், ஓடம், இது எல்லாமே கப்பலை குறிக்கிறது. ஓடம் மட்டும்தான் சிறிய நீர்நிலையை கடக்க பயன்பட்டது. அதுக்கப்புறம் பாருங்கள், தொல்காப்பியம் கடற்பயணத்தை டேஷ் வழக்கம் என்று கூறுகிறது, முன்னீர் வழக்கம் என்று கூறுகிறது. கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி சுக்கான். ஃபர்ஸ்ட் ஒன் தான் ஆன்சரு. கப்பல் கட்டுவதற்கு பயன்படும் மர ஆணிகள் தொகுதி என அழைக்கப்படும். கப்பல் ஓரிடத்தில் நிலையாக நிற்க உதவுவது நங்கூரம். இழைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் கண்ணடை என குறிப்பிடப்படும். பொறுத்துக: எறா, அடிமரம், பருமல், குறுக்கு மரம், மீகாமான். கப்பலை செலுத்துபவர், காந்த ஊசி, திசை காட்டும் கருவி. அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.